வணக்கம். இந்த பதிவுல பாத்தீங்கன்னா மூலம், அதாவது பைல்ஸ், இதுக்கு ஒரு மருந்து சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு எளிமையான மருத்துவம் தான் வச்சுக்கோங்களேன். என்னன்னா இப்ப வர்ற காலம் வெயில் காலம். ஒருத்தர் வேலை ஒரு மாதிரி இருக்கும், உணவு பழக்கமும் ஒரு மாதிரி இருக்கும். அப்ப உடல் அதிக உஷ்ணம் ஆகும் பொழுது இந்த மாதிரி மூலம் சார்ந்த பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க. அதை எப்படி ஒரு வீட்டு வைத்தியத்துல எப்படி நம்ம செய்து கொள்ளலாம், மூலிகைகள் பயன்படுத்தி அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம். மூலம் போகும்போது பாத்தீங்கன்னா சிலருக்கு ரத்தமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சிலருக்கு பாத்தீங்கன்னா மோஷன் போறதுல எரிச்சலோ இல்ல வலியோ இருக்கும். இப்படிப்பட்டவங்களை இதை முறையா செய்து பயன்படுத்திங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான பலன்களை நீங்க பார்க்கலாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா துத்தி இலை, துத்தி மூலிகை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தாவரம் தான். இறைவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நமக்கு என்னென்ன தேவையோ அந்த மூலிகைகள் எல்லாமே நம்ம பக்கத்திலே தான் இருக்கு. ஆனா அதை நம்ம பயன்படுத்த தவறுகிறோம். அது பயன்படுத்தாம பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள், உடல் உபாதைகள் ஏற்பட்டுட்டே இருக்குது. நம்ம மருத்துவத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா இந்த மூலிகைகள் பயன்படுத்தி நம்ம வீட்டிலேயே நம்ம சரி பண்ணிக்கொள்ளலாம். அதுக்காக இந்த துத்தி இலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. இந்த துத்தி இலையை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. 9 சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் ஸ்லைஸா நறுக்கிக்கோங்க. தேவையான அளவு விளக்கெண்ணெய், நல்ல செக்கில் ஆட்டின எண்ணெயா இருக்கணுங்க. சும்மா எல்லாருக்கும் விற்கிற எண்ணெயை வாங்கி பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா உள்ளுக்குள்ள மருந்தா நம்ம சாப்பிட்றோம். அப்படிங்கும்போது நல்ல ஒரு செக்கில் ஆட்டின மரச்செக்கு எண்ணெய் விளக்கெண்ணெய் ஒரு தேவையான அளவு நீங்க வாங்கி அந்த சின்ன வெங்காயத்தையும் இந்த துத்தி இலையை போட்டு நல்லா வணக்குங்க. ரொம்ப கரிஞ்சு போயிடக்கூடாது, ரொம்ப கருகிடக்கூடாது. இளம் வறுவலா பொன் வறுவலா வறுத்துட்டு அதை அப்படியே எடுத்துக்கிட்டு ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பாட்டுல காலையிலையும் ஒரு இரவுலையும் பாத்தீங்கன்னா சாப்பாட்டுல தேவையான அளவுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்து போட்டு நல்லா பிசைஞ்சு அதை சாப்பிடுவோம். பாத்தீங்கன்னா உடல் உஷ்ணம் குறைஞ்சி இந்த மூலம் ரோகமா இருந்தாலும் சரி, இல்ல ரத்தம் போறதா இருந்தாலும் சரி, உள்ளுக்குள்ள எரிச்சலா இருந்தாலும் சரி, ஒரு அற்புதமான மாற்றத்தை நீங்களே காணலாங்க. அப்படிப்பட்ட ஒரு எளிமையான மருத்துவம் தான் இந்த மருத்துவம். நன்றி, வணக்கம்.